ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேஸில் எடுத்தது. எப்பவும் வெளியில் போகிற மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான். ரெகுலராக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த vlog. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கார்டனிங், அதாவது பிளான்ட் வைக்கிறது அண்ட் பானிபூரி ரெசிபிஸ் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ரீசனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம். ஒரு தொட்டி, கொஞ்சம் மண் இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு. நாங்கள் மெயினாக எதுக்கு வாங்கிட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து கருவேப்பிலை குச்சி கிடச்சிது. ஸோ அதை வச்சு செடி வளர்த்தலாம் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக தான் போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பூலாம் வச்சுருந்தாங்க. அதனுடைய ஸ்டெம்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. நம்மளும் நிறைய ஹேக்லாம் பார்த்துருக்குமே, இந்த ரோஸ் பூவிலேருந்து அந்த மேலே இருக்கிற பூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் வச்சா வளருமா அப்படிங்கிறது நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. கொஞ்சம் ஸ்டெம்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் ரோஸும் ஒயிட் ரோஸும் 2 குச்சியுமே இருந்துச்சு. இது 2யுமே வாங்கிட்டு வந்து அப்படி இதையும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்காக அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரை பண்ணோம். நாங்கள் ஒரே ஒரு தொட்டி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் சரி ஓகே, டெம்பரவரியாக வந்து வாட்டர் பாட்டிலை ஹாஃபாக கட் பண்ணி அதை வந்து பேக் சைடில் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வச்சிடலான்னு ரோஸ் குச்சிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வாட்டர் பாட்டில் வச்சோம். நாங்கள் என்ன ஹேக் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டெம்ஸுக்கு கீழே வந்து ஹனியில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவுக்கு உள்ள ஒரு குட்டி ஹோல் மாதிரி பண்ணி அதில் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு இதை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் மண்ணுக்குள்ளே வந்து வச்சோம். பார்ப்போம் இந்த ஹேக் வருதான்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனிக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல்லை வந்து டிப் பண்ணியும் வச்சாங்க. பட் எனக்கு இங்கே ஆலோவேரா எதுவும் கிடைக்கலங்கிறனால நான் வந்து ஹனியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சேம் இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை குச்சிக்கும் வச்சேன். இது நான் ஊரில் இந்தியாவில் இருக்கும்போதே ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது கருவேப்பிலையை வந்து குச்சியை நம்ம உடச்சி வச்சோம்னா கண்டிப்பாக தலையும். இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, ஒரு குச்சி கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, இதையும் ட்ரை பண்ணி பார்த்தலான்னு 2 குச்சி எங்களுக்கு கிடச்சிது. ஸோ 2ல் ஏதோ ஒன்றாவது வளர்ந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறனால அதையும் ஒரு பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா குத்தி அதை அப்படியே தொட்டியில் வச்சுருக்கோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அது என்ன இருக்குது தளைஞ்சுதா இல்லையான்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு பானிபூரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்களும் வந்ததுலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2-3 வீக்ஸ் அதை பிளான் பண்ணுறோம். மல்லி இலையும் புதினா இலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்போது அந்த ஒரு பெண்டிங்கினால் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் அதை வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எஸ்டர்டே தான் மல்லி இலையும் புதினா இலையும் கிடச்சிது. அதை அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தோம். மதியமே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தோம். பச்சை பட்டாணி வந்து இப்போது சம்மரில் இங்கே கிடைக்காது. அதனால் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, கொஞ்சம் வெங்காயம், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டோம் உருளைக்கிழங்குல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அந்த பானி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மல்லி இலை. இது எவ்வளோ மெஷர்மெண்ட் நாங்கள் எடுத்தோம்னா, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடணும். இல்லைனா அந்த மல்லி இலை புதினா இலை வாய்க்கு வந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நமக்கு பானி வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பப்பெட் வந்து நாங்கள் வந்து ரெடிமேட் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், இங்கே கிடைக்காது. இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்தது தான். நாங்கள் வந்து இந்த குட்டி பானிபூரி செய்கிறதுக்கு எனக்கு இந்த ரெசிபி தெரியாது. நாங்கள் வந்து அதனால் எப்போவுமே ரெகுலராக பப்பெட் வாங்கிப்போம். ஸோ பப்பெட் ரெடி ஆயிடுச்சு. பப்பெட் ரெடி ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா உடச்சி உள்ளே வந்து வெங்காயம், சுண்டல், பொட்டேட்டோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பிளேட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து எல்லா பானியும் உடச்சி உள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஜஸ்ட் வந்து இந்த வாட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இது ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. இது வந்து நான் ஒரு கிச்சனுக்காக பண்ண கிராஃப்ட் ஒர்க்கு. இந்த மேட் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஆல்ரெடி ஷாப்பில். ஸோ இது அப்படியே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஏதாவது ஒரு கோட் மாதிரி ரைட் பண்ணி கிச்சனில் வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும்ன்ட்டு இது நாங்கள் தான் ரைட் பண்ணோம். கீர்த்திஸ் கிச்சன் சீசன்ட் வித் லவ்னு. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு பீட்ரூட் தோசைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து பீட்ரூட், சீரகம், பூண்டு, மிளகாய், மல்லி இலை இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 20 minutes ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம தோசை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும்.
டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பானிபூரி சாப்பிட்றதுனால நைட் டின்னருக்கு ரொம்பவும் சிம்பிளாக தக்காளி சாப்பாடு தான் செஞ்சோம். இது ஈஸியான ரெசிபி. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூட சீரகமும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலை புதினா இலை போட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. தக்காளி சாப்பாடு தான். பானிபூரி பப்பட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட போகலான்னு வந்தப்போ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்தோம். தம்பி பாப்பா 2 பேருமே அதை வந்து சாப்பிடல. அவங்க வெறும் பப்பட் மட்டும் சாப்பிட்டாங்க. பட் இந்த மிக்சடு ரெசிபி வந்து அவங்களுக்கு பிடிக்கல. பட் நாங்கள் எல்லோரும் ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து பானிபூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் தான். ஸோ டின்னருக்கு ஆல்ரெடி தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நாங்கள் நர்சரிக்கு போயிருந்தப்போ வாழை இலையும் கிடச்சிது சொல்லியிருப்பேன். அதை அப்படியே பிளேட் மேலே வச்சு கொஞ்சம் இலையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஸோ அதை அப்படியே பிளேட் மேலே வச்சு தக்காளி சாப்பாடு போட்டு சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.